சிதம்பரம் என்றாலே சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில்தான் நினைவுக்கு வரும். ஆனால் நம் முன்னோர்கள் சொல்லும் சிதம்பர ரகசியம் என்னவென்று தெரியுமா? சிதம்பரம் கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியாக அமைந்துள்ளது. நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற திருக்கோலம் காஸ்மிக் நடனம் என்று பல ஆய்வுகளால் கருதப்படுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய மூன்றும் சரியாக ஒரே நேர்கோட்டில் தீர்க்கரேகையில் அமைந்துள்ளன. இன்றைய அறிவியல் கருவிகள் உதவியுடன் நாம் பார்ப்பதை அக்காலத்தில் அமைக்கப்பட்டிருப்பது அதிசயமாகும். இது திருக்கோயிலின் முக்கிய அங்கமான பொற்கூரை 21,600 தங்கத்தகடுகளை கொண்டு செய்யப்பட்டுள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிப்பதை குறிக்கின்றது. மேற்படி 21,600 பொற்தகடுகளை செய்ய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 72,000 என்ற இந்த எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. பஞ்சாட்சரபடி என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்தே அது. இறைவன் இதய கமலத்தில் இடம்பெற 5 எழுத்து மந்திரமே ஒரே வழி என்பதனை உணர்த்துவதாக இது உள்ளது. நடராஜரின் கனகசபை பிற கோயில்களில் இருப்பதைப் போன்று நேராக இல்லாமல் ஒரு பக்கமாக தள்ளியிருக்கிறது. பொன்னம்பலத்தில் இருக்கின்ற 28 தூண்கள் 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிமுறைகளையும் குறிக்கின்றன. இந்த 28 தூண்களும் 64 குறுக்குச் சட்டங்களை கொண்டுள்ளது. இது 64 கலைகளை குறிக்கின்றது. அதைச் சார்ந்து இதன் குறுக்கில் செல்லும் பலவித சட்டங்களும் மனித உடலில் ஓடும் பல இரத்த குழாய்களை குறிக்கின்றன. பொற்கூரையின் மேலிருக்கும் 9 கலசங்கள் நவசக்திகளை குறிக்கின்றன. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அந்த மண்டபத்தின் அருகிலுள்ள மண்டபத்தில் இருக்கும் 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்கின்றது. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது சிதம்பரம் கோயில். அதனால்தான் அதன் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கக்கூடிய 9 நவதுவார வாயில்களை குறிக்கின்றது.